அன்னையர் தினத்தை எல்லாரும் கொண்டாடலாம், தந்தையர் தினத்தையும் எல்லாரும் கொண்டாடலாம், சுதந்திர தினத்தை வயிற்றில் இருக்க குழந்தை கூட கொண்டாடலாம், முட்டாள்கள் தினத்தை நம்ம எல்லாரும் அவசியம் கொண்டாடியே ஆகணும். ஆனால் எல்லாராலையும் கொண்டாட முடியாத ஒரு தினம், என்னை போல காதலிக்கிறவங்க மட்டுமே கொண்டாடக்கூடிய காதலர் தினம் தான் கொண்டாடணும்னு நினைக்கிற தினம். நாங்களாம் பார்த்தீங்கன்னா காதலே கோயில், காதலியே தெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காதலே ஜோதி, காதலியே தெய்வம், கடைசியில் காதலே சமாதின்னு வாழ்வாங்க. எல்லாருக்கும் அம்மா அப்பா அப்படின்னு எல்லாம் ஒரு உறவு தான் இருக்கும். ஆனால் எங்கள் காதலில் பார்த்தீங்கன்னா பல உறவுகள் இருக்குது, பல வகைகள் இருக்குது. இளமை காதல், முதுமை காதல், கண்டதும் காதல், காணாமலே காதல், நல்ல காதல், கள்ளக்காதல், ஒருதலை காதல், முக்கோண காதல், பார்த்ததும் காதல், பார்க்க காதல்னு இப்படி பல வகையான காதல்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் இத்தனை தினம் கேட்கல, எங்களுக்குன்னு ஒரு தினம் இருக்குது காதலர் தினம், அதை கொண்டாடல என்ன தப்பு அப்படின்னு நான் கேட்குறேன். நான் ஒரு டாக்டர் சார், எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்லாம் படிக்கல, அதுக்குன்னு போலி டாக்டரான்னு கேட்டுறாதீங்க. இந்த பொண்ணுடைய மனசை படிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து சிரிச்சானா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். டேய் நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு இருக்கும், செல்லக்குட்டி நீ தாண்டா என் ஆளு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி புரிஞ்சுக்க முடியாத இந்த பொண்ணுடைய மனசை புரிஞ்சு நான் படிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ நான் ஒரு டாக்டர் தானே. காதல்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தர் சொன்னான், காதல் என்பது கார்பரேஷன் பாத்ரூம் போல, வெளியில் இருக்கவன் உள்ளே ஓட துடிக்கிறான், உள்ளே இருக்கவன் எப்படா வெளியில் ஓடலான்னு துடிக்கிறான் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் சொன்னா, காதல் காக்கா போடுற கக்கா மாதிரி, எப்போ எவன் தலையில் விழுனே தெரியாது அப்படின்னா. இன்னொருத்தர் சொன்னா, காதல் மடம் மாறி, நனைய சந்தோஷம், நனைந்த பின்பு ஜலதோஷம் அப்படின்னா. இதுவா காதல்? இதுவல்ல காதல். 2 மனமும் 4 கண்களும் ஒரு சிற பேசிக்கொள்ளும் இடம்தான் இந்த காதல். அந்த காதலுக்காக தான் நாங்கள் பசங்க எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பசங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்குது, இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்குது. எல்லா ஃபிகரையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது பசங்களுடைய மென்டாலிட்டி. ஆனால் எல்லா பசங்களும் தன்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பொண்ணுடைய மென்டாலிட்டி. அந்த காலத்துல ராவணனுக்கு 20 கண்ணு இருந்தது, அவர் ஒரே ஒரு பொண்ணு சீதாவை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு 2 கண்ணு தான் இருக்கு, ஒரு செகண்டுக்கு 20 பொண்ணை பார்க்கறாங்கயா. உண்மையான ராவணன் இவங்க தான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிகரும் ரோட்டில் போகிற எருமை மாடு ஒன்று, ரெண்டுமே சைக்கிளில் போகும்போது வெளியே அடித்தா திரும்பியே பார்க்காதுங்க. இவனுங்களாம் ஒரு பெரிய மனப்பான்மை இருக்குது, 2 வீலரில் போகிற பையனை தான் நாங்கள் லவ் பண்ணுவோம் அப்படின்னு. பெட்ரோல் விலை 4 ஏறிக்கிட்டு இருக்கு, தாறு மரம் ஏறிக்கிட்டு இருக்கு, எங்கே போகிறது? சைக்கிளில் போகிற பசங்களையும் பாருங்கள், காதலுடைய தேசிய வாகனமே கேரியர் இல்லாத இந்த சைக்கிள் தான். ஆனால் அது ஒரு பொண்ணுங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க மனசுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை மாடி, ஒரு பக்கம் வெள்ளை இன்னொரு பக்கம் கருப்பு. ஆனால் பசங்க மனசு இட்லி மாடி, எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் நாங்கள் வெள்ளையாக தான் இருப்போம். என்னன்னு கேட்டா இட்லி மாதிரி வெள்ளை, ஆனா வெந்துகிட்டே அலைகிறான். இப்படி புரிஞ்சுக்க முடியாத இந்த பொண்ணுங்களுக்காக மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பொண்ணுக்காக இப்படி சுத்துறமே, எங்களுக்கு ஒரு தினம் கொண்டாடினா என்ன தப்பு? என் மனசு விரும்புறதுனா இந்த காதல் தினம் தான், அதுதான் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். தோளா தோளா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாளும் பேசி தெரிஞ்சுக்கணும். என் மனசு விரும்புறதுனோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் சார். இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் அப்பா சொல்ல கேட்காம இருக்கலாம், அம்மா சொல்ல கேட்காம இருக்கலாம், வாழ்க்கை துணை பிள்ளைங்க இப்படி யார் சொல்லையுமே கேட்காம இருக்கலாம் சார். ஆனால் நிச்சயமாக எல்லாருமே தான் மனசாட்சி சொல்கிறத கேட்பீங்க. அந்த மனசாட்சியாகவே வாழ்பவர்கள் தான் சார் எங்க நண்பர்கள். அப்படிப்பட்ட மனசாட்சியா வாழ்ற நண்பன் கிடைச்சிட்டானா அவனை விட இந்த உலகத்துல பெரிய பாக்கியசாலி வேற யாருமே இல்லை சார். இன்னைக்கு ஒரு கல்யாணமோ ஒரு பெரிய காரியமோ எடுத்துக்கோங்க, நிச்சயமா எல்லார் வீட்லயும் மாறி மாறி நடக்கிறது தான் சார். உறவுக்காரங்களா இருந்தால் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி முகூர்த்தம் எப்போ, இல்லை ஒரு பெரிய காரியமாக இருந்தால் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே வருவாங்க. வந்தன்னும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கை கட்டி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, இல்லைனா கை கொட்டி சிரிச்சுட்டு போவாங்க. ஆனால் எங்கள் நண்பர்கள் மட்டும்தான் சார் கல்யாணமாக இருந்தால் பத்திரிக்கை கொடுக்கறதுலேருந்து வாழை மரம் கட்டுறதுலேருந்து பந்தி பரிமாறதுலேருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செய்யறது எங்க நட்பு மட்டும்தான் சார். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் சிறந்தது அப்படின்னு சொல்றேன் சார். ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு,
பூமியே புதிதானதே இந்த மழலையின் மொழி கேட்டு, ஓ தாயாக தந்தை மாறும் ஒரு காவியம். சார், என்னதான் தந்தையா இருந்தாலும் தாயாகவே தந்தையா மாறி அந்த குழந்தைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தைய தோல் மேல போட்டு தாளாட்டுற அந்த தந்தையருக்கு கண்டிப்பா தினம் கொண்டாடணும் சார். அதாவது எல்லாருமே நம்ம அப்பாக்கள் எல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா வயசு வாரியா பிரிச்சு தான் பார்ப்போம். பிறந்தத்திலிருந்து வெனவு தெரிகிற வரைக்கும் அவரை என்னென்னலாம் பண்ணுவோம்னா அவர் மேலே ஏறி விளையாடுவோம், தொப்பையில் ஏறி குதிப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விளையாடிட்டு இருப்போம். அப்பா நான் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன், என்னை கண்டுபிடியும்பான். தன்னுடைய வயசை மறந்து ட்ரை சைக்கிள் அவர் உட்கார வச்சுக்கிட்டு தள்ளிட்டே ஓடுறாரு இல்லையா? இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த பையன் அந்த அப்பாவை எப்படி பார்க்குறான் அப்படின்னா ஒரு காமெடியனா பார்க்குறான். 10ஆவதுல இருந்து 12ஆவது வரும்பொழுது அப்பா கூப்பிட்டு என்ன சொல்லுவார், தம்பி ஒழுங்கா படிக்கணும், நீ இருக்கிற வயசுல நான் நல்லா படிச்சதுனால தான் இன்னைக்கு நான் பெரிய ஆள் ஆயிருக்கேன், டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காலையில சீக்கிரம் எழுந்திருச்சுன்னு சின்ன சின்ன அட்வைஸ் கொடுக்கும்பொழுது அப்போ அவன் எப்படி பார்க்குறான் தெரியுங்களா? ஒரு குணச்சித்திர நடிகனா பார்க்குறான். அவன் காலேஜ் சேர்ந்துருவான். காலேஜ் சேர்ந்தோன்னே எல்லாருமே பண்றதா, நான்லாம் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கேன். காலேஜ் சேர்ந்தோன்னே அப்பா என்ன சொல்லுவாரு, கண்ட பயல்களோட சேருமானம் சேரப்படாது, எப்ப பார்த்தாலும் இந்த மொபைல்லயே உட்காரப்படாது, கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்க்க கூடாதுன்னு சின்ன விஷயத்தை கொஞ்சம் பயமூத்துற மாதிரி சொல்றதுனால அப்பாவை எப்படி பார்க்கறான் தெரியுங்களா? ஒரு வில்லனா பார்ப்பான். 27-30 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பையன் பிறந்துருவான். அப்பதான் நினைச்சு பார்ப்பான், இப்படிலாம் எங்க அப்பா என்ன சொன்னதுனால தானே நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எவ்வளவு அட்வைஸ் எனக்கு பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்ட அப்பா எனக்கு உண்மையாலுமே ஒரு கதாநாயகன் தெரிஞ்சு அந்த கதாநாயகனுக்கு ஒரு தினம் கொண்டாடுறது தான் சார் என் மனம் கண்டிப்பா விரும்பும். அப்பாவை கதாநாயகனா பாருங்க, வில்லனா பாருங்க, காமெடியனா பாருங்க, குணச்சித்திர நடிகரா பாருங்க, கடைசி வரையும் உங்க அப்பாவை அப்பனாவே பார்க்காதீங்க யாரும். அப்பாவா பாருங்க ஐயா, அப்பதான் தந்தையர் தினம் கொண்டாடுறதுக்கே மரியாதை. அவர் சொல்றாரு, என் பையனை நான் எங்க அப்பா இப்படி தானே வளர்த்தாரு, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னுலாம் நினைச்சு பார்த்துட்டு கடைசியில் உங்க அப்பா விரோதியா பார்த்து கொண்டே முதியோர் இல்லத்தில் விடுறீங்களே, அந்த கொடுமையை பண்ணிட்டு எங்கேயும் தந்தையர் தினம் கொண்டாடுறது? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு தேடணும்னு சொன்னா ஆம்பளைங்களாம் பொண்ணை எப்படி தேடுறான்? தனக்கு பொண்டாட்டி ஜோதிகா மாதிரி வருவாளா, ஸ்மைல்ல பார்த்தா ஸ்னேகா மாதிரி இருப்பாளா, ஸ்லிம்மா இருந்தா சிம்ரன் மாதிரி இருப்பாளா, இல்ல கொஞ்சம் இதா இருந்தா அனுஷ்கா மாதிரி இருப்பாளா, அசின் மாதிரி இருப்பாளான்னு இவன் தேடிட்டு இருக்கான். பொண்ணுங்க என்ன தேடுது? சூர்யா மாதிரி கிடைப்பாரா, சிக்ஸ் பேக்ஸோட இருப்பாரா, இல்ல அஜித் மாதிரி கிடைப்பாரா, இல்ல விஜய் மாதிரி கிடைப்பாரா, இல்ல சிம்பு மாதிரி கிடைப்பாரா, இல்ல தனுஷ் மாதிரி கிடைப்பான்னு தெரிஞ்சா நீங்க எல்லாமே நடிகையும் பார்த்தா எவையா பொண்ணா பார்க்கறான், பொண்டாட்டியா பார்க்கறான். நிஜ வாழ்க்கையில உன் கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் கண்ணீர் விடாம கடைசி வரைக்கும் கலங்காம வச்சு காப்பாத்தின அவன் தான் புருஷன். அந்த புருஷன் கருப்பா இருந்தா சோப்பா இருந்தா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கட்டி காப்பாத்துறான்னு பார்த்தா அவதான் என் பொண்டாட்டி. அதை சொன்னதுதான் மண்ணு, அதை புரிஞ்சு நடந்ததுதான் பொண்ணு. இப்ப எல்லாம் சொல்லல சார். இங்க இருக்கவங்க என்னென்னமோ தினம் கொண்டாடுறேன்னு சொன்னாங்க. சுதந்திர தினத்தை கோலாகலமா கொண்டாடுறோம், நண்பர்கள் தினத்தை கோலாகலமா கொண்டாடுறோம், காதலர் தினத்தை கூட கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா எங்க பள்ளியில அன்னையர் தினத்தை கோலாகலமா கொண்டாடுவாங்க பாருங்க சார். அந்த அழகை பார்க்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது சார், காண கண்கோடி வேண்டும் சொல்லுவாங்களே சார், அது மாதிரி சார். அன்னைக்கு அந்த அன்னையர் தினத்தை அன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் தன்னை 10 மாசம் சுமந்து வயிற்றுல பெற்ற தாய கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தாம்பாளத்துல அந்த தாயோட கால்களை எடுத்து வச்சு தண்ணீர் ஊத்தி கழுவும் போதே அந்த தாயோட மனசு என்ன நினைக்கும் தெரியுமா சார்? ஐயோ, இந்த பிஞ்சு விரல்கள் தன்னுடைய காலை கழுவும் போது அந்த பிஞ்சு விரலுக்கு நோகுமோ நினைக்குமே பார் சார். அந்த தாய்க்கு ஒரு விழா எடுக்காம வேற யாருக்கு சார் நான் எடுக்க முடியும்? அப்படி அந்த பாத பூஜையை பண்ணிட்டு அந்த பிஞ்சு முகம் அந்த தாயோட முகத்தை பார்த்து சொல்லாம சொல்லும் பார் சார், நான் பட்ட கடனை எப்பமா தீங்க போறேன்னு சொல்லி பாருங்க சார். அப்பதான் சார் ஒரு ஆசிரியருக்கான நிறைவையும் பெற்றேன், ஒரு அன்னைக்கான நிறைவையும் பெற்றேன். இந்த உலகத்திலேயே ஒரு விழா கொண்டாடணும்னா அது அன்னைக்காக மட்டும்தான் தானே சார் சொல்லுச்சு. அப்ப என் மனம் எந்த தினத்தை சார் விரும்பும்? என் மனம் விரும்பும் தினம் அன்னையர் தினம், அன்னையர் தினம் சார்.
அப்பாவோட பாசத்தை அழகா ஒரு கவிதையில சொல்லுவாங்க. உன் இதயத்தை கேட்டுப்பார், ஒவ்வொரு துடிப்புக்கும் ஒரு ஒரு அர்த்தம் சொல்லும். ஆனால் உன் தந்தையின் இதயத்தை கேட்டுப்பார், நான் துடித்துக் கொண்டிருப்பதே என் பிள்ளைகளுக்காக தான் சொல்லும். பொதுவா ஒவ்வொரு குடும்பத்தின் தந்தையுமே ஒரு உழைப்பாளி தாங்க. கோலார் தங்க சுரங்கத்து வாசலை எழுதி போட்டிருப்பாங்க, கை இழந்தா இவ்வளோ பணம் தரும், கால் இழந்தா இவ்வளோ பணம் தரும், உயிர் போனா இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தன்னுடைய பெண் இன்னொருத்தர் கரத்தை பற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கை போனாலும் பரவாயில்லன்னு சம்மதிச்சு போய் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு ஒரு தந்தைய தினம் கொண்டாடணும் தாங்க நான் ஆசைப்படுறேன். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் சொல்லுவாங்க. தான் கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்லன்னு தன் பையனையும் பொண்ணையும் ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஆக்கணுன்றதுக்காக தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட தியாகம் செஞ்சு அந்த தொகையை கூட அவங்க கல்விக்காக செலவழிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட தந்தைகளுக்கு ஒரு தந்தைய தினம் கொண்டாடணும் தாங்க நான் ஆசைப்படுறேன். பொதுவா வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த ரெண்டு விஷயத்திலையுமே பெரும்பான்மையான பங்கு இந்த தந்தைங்களுக்கு தாங்க இருக்கு. இலக்கியங்களும் புராணங்களும் வரலாறுகளும் பெண்களை பத்தி எவ்வளவோ பெருமையா சொல்லியிருக்காங்க, தாய்மார்களை பத்தி எவ்வளவோ வர்ணிச்சிருக்காங்க. நான் தேடி பார்த்தேன், இந்த தந்தைய பத்தி யார் என்ன சொல்லியிருக்கான்னு தேடி பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு ஒரு என் முண்டாசு கவிஞன் சொன்ன ஒரு வரி ஞாபகம் வந்ததுங்க. எங்கள் தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொன்னாங்கங்க. எல்லாரும் தாய்நாடு தாய்நாடுன்னு போற்றிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல எங்கள் தந்தையர் நாடுன்னு என் தந்தையை பெருமைப்படுத்தினா பாத்தீங்களா என் முண்டாசு கவிஞன். அதுக்காகவாவது ஒரு தந்தையர் தினம் கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேங்க.